ஊசுட்டேரி அருகில் தந்தையுடன் பள்ளிக்கு சென்ற இரு மாணவர்கள் டிப்பர் லாரி மோதியதில் பரிதாப பலி. கொந்தளித்த பொதுமக்கள் சாலை மறியல். இந்திரா நகரில் 8 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்போம். 20 தொழிலாளர்கள் பணிபுரியும் கம்பெனிகள் கட்டாயம் பதிய வேண்டும். PF மண்டல ஆணையர் அறிவுறுத்தல். புதுவையில் 9ஆம் தேதி நடைபெற உள்ள பந்த் போராட்டத்தை முறியடிக்க வேண்டும். அரசுக்கு அதிமுக வலியுறுத்தல். புதுச்சேரி ஊசுட்டேரி அருகே பைக் மீது டிப்பர் லாரி மோதியதில் பைக்கில் தந்தையுடன் பள்ளிக்கு சென்ற 2 மாணவர்கள் தந்தையின் கண் முன்னே தலை நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் டிப்பர் லாரியின் கண்ணாடியை அடித்து உடைத்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி தொண்டமாநத்தம் ஆனந்த விநாயகர் நகர் ரங்கசாமி வீதியைச் சேர்ந்தவர் நடன சபாபதி, வயது 45. இவர் கான்பெட் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி அனிதா வீட்டில் இருந்து வருகிறார். இவர்களுக்கு 14 வயதில் ஜீவா மற்றும் 9 வயதில் துவாரகேஷ் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். இவர்கள் முத்திரையர்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் நடன சபாபதி தனது மகன்களை பள்ளியில் விடுவதற்காக தனது பைக்கை ஏற்றிக்கொண்டு ஊசுட்டேரி சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஊசுட்டேரி பொறையூர் செல்லும் சந்திப்பு அருகே திருவக்கரையிலிருந்து மண்ணேற்றி வந்த டிப்பர் லாரி ஒன்று அதிவேகமாக வந்து நடன சபாபதியின் பைக்கின் பின்பக்கம் மோதியது. இதில் நடன சபாபதி இடது பக்கமும் ஜீவா துவாரகேஷ் ஆகிய இருவரும் வலது பக்கமும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். இதில் டிப்பர் லாரியின் பின்பக்க சக்கரம் இவர்கள் மீது ஏறி இறங்கியது. 2 மாணவர்களும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியாகினர். நடன சபாபதிக்கு கால் நசுங்கியது. உடனே அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸை வரவழைத்து அவர்களை கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நடன சபாபதிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். இதில் தேங்காய் திட்டு வைத்தி என்பவருக்கு சொந்தமான டிப்பர் லாரியை கடலூரைச் சேர்ந்த 60 வயதாகும் ஜெயக்குமார் என்பவர் ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்தியது தெரிய வந்தது. இதற்கிடையே அங்கிருந்த பொதுமக்கள் சிறுவர்கள் உயிரிழந்ததை பொறுக்க முடியாமல் விபத்து ஏற்படுத்திய டிப்பர் லாரியின் கண்ணாடியை அடித்து உடைத்தனர். பிறகு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து போக்குவரத்து சீனியர் SP பிரபன்குமார் திரிபாதி, மேற்கு SPக்கள் வம்சிதர் ரெட்டி, மோகன்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இப்பகுதியில் தொடர்ந்து விபத்து ஏற்படுவதாகவும் போலீசார் எவரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். பிறகு இங்கு வேகத்தடைகள் அமைக்க வேண்டும், பேரிகார்டுகள் வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனை ஏற்று காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அங்கு பேரிகார்டுகள் கொண்டு வந்து சாலையில் வைத்தனர். மேலும் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனை ஏற்ற பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் பொதுப்பணித்துறையின் மூலம் 8 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கல்வி நகர், தனகோடி நகர், டைமண்ட் சிட்டி, ஐயன்குட்டிப்பாளையம், முத்துநகர், கோவிந்தாபேட், ஓம்சக்தி நகர், வழுதாவூர் ரோடு, பிள்ளையார் கோவில் வீதி, மேட்டு தெரு, இளங்கோடுகள் வீதி, பாரதி வீதி, ஜெயலட்சுமி நகர், ராஜு நகர், குருநகர், குலோத்துங்கன் வீதி உள்ளிட்ட பகுதிகள் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 8 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடைபெற்றது. விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். விழாவிற்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம் முன்னிலை வகித்தனர். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர்கள் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் வைத்தியநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 20 தொழிலாளர்கள் பணியாற்றும் நிறுவனங்கள் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என PF மண்டல ஆணையர் சதீஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மண்டல PF ஆணையர் சதீஷ்குமார் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மத்திய அரசு உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பு உருவாக்கிடும் பொருட்டு வேலைவாய்ப்புகளுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டத்தில் முதல் முறையாக பணியமர்த்தப்படுபவர்களுக்கு மாத ஊதியம் ரூபாய் 15,000 வரை கிடைக்கும். கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கிட உரிமையாளர்களுக்கு 1 முதல் 2 ஆண்டு வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். உற்பத்தி துறைக்கு மேலும் 2 ஆண்டு நீடிக்கப்படுகிறது. வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டம் நாட்டில் 3.5 கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை 2 ஆண்டுகளில் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இவற்றில் 1.92 கோடி பயனாளிகள் முதன்முறையாக பணியில் இணைவர். இந்த திட்டத்தின் நன்மைகள் 2025 ஆகஸ்ட் 1 முதல் 2027 ஜூலை 31 வரை உருவாக்கப்படும் வேலைகளுக்கு பொருந்தும்.
இந்த திட்டம் 2 பகுதிகளாக முதல் முறை ஊழியர்கள் உரிமையாளர்களை மையமாக கொண்டுள்ளது. அதில் தொழிலாளர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் பதிவு செய்த முதல் முறை ஊழியர்களுக்கு 2 தவணைகளில் ரூபாய் 15,000 வரை வருங்கால வைப்பு நிதி ஊதியத்தை வழங்கும். இதற்கு ரூபாய் 1,00,000 ஊதியம் பெறும் பணியாளர்கள் தகுதி உடையவர்கள். உற்பத்தி முறையில் ரூபாய் 1,00,000 வரை ஊதியம் பெறும் பணியாளர்களின் உரிமையாளர்களுக்கு ஊக்கத்தொகை பெறுபவர் குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு நிலையான வேலை வாய்ப்புடன் பணிபுரியும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் 2 ஆண்டுகளுக்கு மாதத்திற்கு ரூபாய் 3,000 வரை உரிமையாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். உற்பத்தி துறைக்கு கூடுதலாக ஊக்கத்தொகை 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும். புதுச்சேரி இதுவரையில் 5,500 ஊழியர்கள் EPF பதிவு செய்துள்ளனர். 22,500 பேர் பென்ஷன் பெற்று வருகின்றனர். புதுச்சேரியில் 20 தொழிலாளர்கள் பணியாற்றும் கம்பெனிகள் EPF கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யாத கம்பெனிகள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பேட்டியின் போது உதவி ஆணையர் ஆதிஎஸ் யாதவ், அதிகாரிகள் பாலச்சந்தர், பாலசுப்ரமணியன், குமரன் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நாளை 9ஆம் தேதி பந்த் போராட்டம் அறிவித்துள்ள இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்ய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற நாடு முழுவதும் வரும் 9ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்களின் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அன்றைய தினம் ஆட்டோ பேருந்துகள் இயங்காது என்றும் அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த பந்த் போராட்டத்திற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மக்களை பாதிக்கக்கூடிய இந்த பந்த் போராட்டம் தேவையற்றது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த பந்த் போராட்டம் தேவையற்றது என்றும் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றும், எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பந்த் போராட்டம் அறிவித்த இந்தியா கூட்டணி கட்சியின் புதுச்சேரி தலைவர்களை முன்னெச்சரிக்கையாக கைது செய்ய வேண்டும் எனவும், மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பந்த் போராட்டத்திற்கு எதிராக அதிமுக நீதிமன்றம் செல்லும் எனவும் தெரிவித்தார். கடலூர் ரயில் வேன் விபத்தில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் கொண்டுவரப்பட்ட மாணவர் செழியன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதியது. இந்த விபத்தில் திராவிடமணி மகன் 16 வயதாகும் சாருமதி, விஜயச்சந்திரன் மகன் 10 வயதாகும் விமலேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் ஓட்டுநர் 47 வயதான சங்கர், தொண்டமாநத்தம் பகுதியைச் சேர்ந்த 16 வயதான விஸ்வேஷ், 13 வயதாகும் நிவாஸ், சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த 15 வயதாகும் ஷெலியன் ஆகியோர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்த மாணவன் ஷெலியன் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மாணவன் ஷெலியனும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவ இடத்திலேயே பலியான சாருமதியும் ஷெலியனும் சகோதர சகோதரி ஆவார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே விபத்தை பார்க்க வந்த 55 வயதாகும் அண்ணாதுரை என்பவர் மின்சாரம் பாய்ந்ததில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நிவாரணமாக தலா ரூபாய் 5 லட்சம் அறிவித்துள்ளார். அதேபோல் ரயில்வே தரப்பிலும் ரூபாய் 5 லட்சம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா நகரில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜா நகர் பகுதியில் உள்ள தியாகராஜன் வீதி, அன்னை தெரசா வீதி, ராஜா நகர் முதல் தெரு, ராஜா நகர் 2வது தெரு மற்றும் ராஜராஜன் வீதி போன்ற வீதிகளின் சிமெண்ட் சாலைகள் மிகவும் உடைந்தும் சிதலமடைந்தும் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக உள்ளது என அப்பகுதி மக்களிடமிருந்து வந்த கோரிக்கையை ஏற்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் தொடர் முயற்சியின் காரணமாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது குறித்து கோரிக்கை எழுப்பப்பட்டு பாதிப்படைந்த வீதிகளில் ஆதிதிராவிடர் நலத்துறை, ஆதிதிராவிடர் அறநிலையக் கழகம் மூலம் ரூபாய் 73 லட்சம் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பதற்கான உத்தரவாதம் பெறப்பட்டு அதன்படி ராஜாநகர் பகுதியில் உள்ள அன்னை தெரசா வீதி, தியாகராஜன் வீதி, ராஜாநகர் முதல் தெரு, ராஜாநகர் 2வது தெரு மற்றும் ராஜராஜன் வீதி ஆகிய வீதிகளில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். விழாவில் ஆதிதிராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா, ஆதிதிராவிட வரைநிலைக் கழக செயற்பொறியாளர் பக்தவச்சலம், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், ஆதிதிராவிடர் வரைநிலைக் கழக மேலாண் இயக்குனர் சிவகுமார் மற்றும் இளநிலை பொறியாளர் முகுந்தன் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க
பிரபுர்களும் நிர்வாகிகளும் ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர் பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், ஊர் முக்கிய பெரியவர்கள், அப்பகுதியைச் சேர்ந்த மகளிர் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் கேரம் விளையாட்டு வீராங்கனை பூஜா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அணிக்கு தேர்வாகியுள்ளார். பூஜா இளம் வயதில் சீனியர் கேரம் போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளார். அவருடைய விளையாட்டு திறனை அங்கீகரிக்கும் விதமாக AAIயில் தேர்வாகி இருப்பது புதுவையில் உள்ள கேரம் வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவர் வரும் காலங்களில் நிகழும் நேஷனல் போட்டிகளில் AAI சார்பாக விளையாடுபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பூஜா ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பாக வருடத்திற்கு 3 லட்சம் ரூபாய் பெறுகிறார். இத்தகவலை கேரம் சங்க தலைவர் ஜெகஜோதி, செயலாளர் ஞான இருதயராஜ் மற்றும் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். யங் இந்தியன் சார்பில் புதுவையில் நடைபெற்ற மாணவர்களுக்கான மாதிரி பாராளுமன்றத்தில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். மாணவர்கள் மத்தியில் குடியாட்சி மற்றும் அரசியல் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் யங் இந்தியன்ஸ் மாதிரி பாராளுமன்றத்தை நடத்தியது. இந்நிகழ்வு 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் முதல் நாள் மாணவர்கள் இந்திய பாராளுமன்றத்தின் செயல்முறைகளை நேரில் அனுபவிக்க நேர்ந்தது. இதில் பெரும்பான்மை அமைத்தல், சபாநாயகர் தேர்வு மற்றும் பிரதமர் தேர்வு போன்ற முக்கிய செயல்முறைகள் நடைபெற்றன. 2வது நாளில் மாணவர்கள் தீவிர விவாதங்களில் ஈடுபட்டு ஒரு மசோதாவை நிறைவேற்றினர். நிகழ்வின் இறுதியில் சிறந்த பேச்சாளர்கள் பாராட்டப்பட்டனர். இந்த நிகழ்வு மாணவர்களுக்கு ஜனநாயகத்தின் முக்கியத்துவம் மற்றும் பாராளுமன்றத்தின் செயல்பாட்டை பற்றிய தெளிவான புரிதலை அளித்தது. இந்நிகழ்வில் யங் இந்தியன்ஸை சேர்ந்த ரகுநந்தன், ஆர்த்தி, சங்கர், ஆனந்த் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு தன் அரசியல் அனுபவத்தினை மாணவர்களிடையே பகிர்ந்து கொண்டார். இந்நிகழ்ச்சி மாணவர்களிடையே பாராளுமன்றத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. நாளை நடைபெறும் பந்த் போராட்டத்திற்கு ஆதரவாக அனைத்து தொழிற்சங்கத்தினர் பேருந்து மற்றும் ஆட்டோக்களில் பந்த் போஸ்டர் ஒட்டி ஆதரவு திரட்டினர். தொழிலாளர்கள், விவசாயிகள், மக்கள் விரோத ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஜூலை 9ஆம் தேதி நாளை புதுச்சேரி மாநிலத்தில் வேலைநிறுத்தம், பந்த், மறியல் போராட்டம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பேருந்து, ஆட்டோ, டெம்போ தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு வாகனங்களில் போஸ்டர் ஒட்டி ஆதரவு திரட்டி வருகின்றனர். பேருந்து நிலையத்தில் ஆட்டோ, டெம்போ வாகனங்களில் போஸ்டர் ஒட்டி ஆதரவு திரட்டப்பட்டது. தீயணைப்பு துறைக்கு முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்ட 17 பெண்கள் உள்ளிட்ட 59 பேருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணியாணை வழங்கினார். புதுச்சேரி தீயணைப்பு துறையில் காலியாக உள்ள 58 தீயணைப்பாளர்கள் மற்றும் 12 ஓட்டுநர் பதவிகளுக்கு நேரடி தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. அதில் தேர்வு செய்யப்பட்ட 49 ஆண், 32 பெண், 17 தீயணைப்பாளர்கள் மற்றும் 10 ஓட்டுநர்களுக்கு பணியாணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று வழங்கினார். தொடர்ந்து இத்துறையில் கடந்த 10, 15 மற்றும் 25 ஆண்டுகள் பதவி உயர்வின்றி பணிபுரிந்து வந்த தீயணைப்பாளர்களுக்கு முறையே முன்னணி தீயணைப்பாளர் சிறப்பு நிலை 22 பேர், நிலைய அதிகாரி சிறப்பு நிலை 74 பேர் மற்றும் நிலைய அதிகாரி சிறப்பு 1 39 பேருக்கு சிறப்பு நிலை சீருடை அந்தஸ்திற்கான ஆணைகளை வழங்கினார். சட்டசபையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர், அரசு செயலர் முத்தம்மா, சார்பு செயலர், கோட்ட மற்றும் உட்கோட்ட தீயணைப்பு அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி தீயணைப்பு துறையில் முதன்முறையாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளித்து 17 பேர் தீயணைப்பாளர்களாக பணியமர்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் தினசரி செயல்பட வேண்டும் என புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் கூறும்பொழுது, புதுச்சேரி மாநிலத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் வேலை போனஸ், தனியார் தொழிற்சாலை, சட்டவிரோத ஆலை மூடல்கள், தொழிலாளர்கள் பணி நிரந்தர கோரிக்கை, ESI, புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனங்கள், AFT, சுதேசி பாரதிமில், PRTC தொடர்பான பல்வேறு கோரிய வழக்குகள் தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தொழிலாளர்களுக்காக தனியாக தொடங்கப்பட்ட புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் உரிய காலத்திற்கு வழக்குகள் முடிவதில்லை. தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதிக்கு கூடுதல் பொறுப்புகள் உள்ளதால் நீதிபதி வாரத்தில் 3 நாட்கள் நீதிமன்றம் வராததால் வழக்குகள் நடைபெறுவதில்லை. இதனால் வழக்குகள் நீண்ட நாட்களாக இழுத்தடிக்கப்படுகிறது. இதனால் தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக வேலையின்றி, வருமானமின்றி, வறுமையில் வாடி வருகின்றனர். தொழிலாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் தினசரி நடைபெற வேண்டும். உரிய காலத்தில் வழக்குகளை முடித்து உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் 9ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொதுவேலை நிறுத்த கோரிக்கைகள் வெற்றி பெற தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். பேட்டியின் போது சுதேசி பாரதி, AFT பஞ்சாலை தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்ட தொழிற்சங்க தலைவர் மோகன்தாஸ்,
பாட்டாளி தொழிற்சங்கம் மாநில தலைவர் ஜெயபால், AIUTUC புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் CNG கேஸ் நிரப்பும் நிலையம் முன்பு ஆட்டோ தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கேஸ் மூலம் இயக்கப்படும் வாகனங்களுக்கு CNG பொருத்தும் கேஸ் நிரப்பும் பங்க் மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனையம் இந்தியன் ஆயில் பங்கில் இயங்கி வருகிறது. இங்கு ஆட்டோ உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுக்கும் CNG கேஸ் நிரப்பப்பட்டு வந்தது. இந்நிலையில் புதியதாக கடந்த 1ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் துப்புரவு பணி மேற்கொள்ளும் கிரீன் வாரியர்ஸ் நிறுவனத்தின் வாகனங்களுக்கு மட்டும் கேஸ் நிரப்பப்படும் என, மற்ற வாகனங்களுக்கு கேஸ் நிரப்ப முடியாது என பங்க் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆட்டோ தொழிலாளர்களை மரியாதை குறைவாக பேசியதை கண்டித்தும் ஆட்டோக்களுக்கு கேஸ் நிரப்ப வலியுறுத்தியும் நேற்று மாலை ஆட்டோ தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் போலீசார் பங்க் உரிமையாளரிடம் அனைத்து வாகனங்களுக்கும் கேஸ் நிரப்ப வலியுறுத்தினர். அதன் பேரில் இரவு 8 மணிக்கு காத்திருந்த வாகனங்களுக்கு கேஸ் நிரப்பப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி பிரைட் அமைப்பின் 2025-2026 ஆண்டிற்கான புதிய நிர்வாக குழுவின் பதவியேற்பு விழாவில் 1000 சிட்டுக்குருவிகள் கூடு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி பிரைட் அமைப்பின் 2025-26 ஆண்டிற்கான புதிய நிர்வாக குழுவின் பதவியேற்பு விழா 100 அடி சாலை நட்சத்திர ஹோட்டலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் அனு பிரான்சிஸ் தலைவராகவும் நவீன் பாலாஜி செயலாளராகவும் பதவியேற்றனர். இவர்களுடன் புதிய நிர்வாக குழுவினரும் உரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குநர் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் 2 உதவியாளர் ஆளுநர் வைத்தியநாதன் புதிய குழுவினரை வெகு மனம் வந்து பாராட்டினார். இந்த விழாவின் ஒரு முக்கிய பகுதியாக சுற்றுச்சூழல் மற்றும் பறவைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அழிந்து வரும் நிலையில் உள்ள சிட்டுக்குருவி பறவைக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட 1000 கூண்டுகள் விருப்பம் உள்ளவர்களுக்கு இலவசமாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்டிலும் ஜோதி ஐகேரிலும் வழங்கப்பட உள்ளது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதிகளில் 1,78,90,000 மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதியில் 1,78,90,000 மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் RK ராஜா, தெய்வீகன், ஜனா, ரவி, முருகன், பூங்குன்றம், ரமேஷ், ராஜி, தட்சிணாமூர்த்தி, லதா, சுமதி, அமுதா மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், MS கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியோர் உடனிருந்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,060 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 117 ரூபாய். ஊசுட்டேரி அருகில் தந்தையுடன் பள்ளிக்கு சென்ற 2 மாணவர்கள் டிப்பர் லாரி மோதியதில் பரிதாப பலி, கொந்தளித்த பொதுமக்கள் சாலை மறியல். இந்திரா நகரில் 8,10,00,000 ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்போம். 20 தொழிலாளர்கள் பணிபுரியும் கம்பெனிகள் கட்டாயம் பதிய வேண்டும், PF மண்டல ஆணையர் அறிவுறுத்தல். புதுவையில் 9ஆம் தேதி நடைபெற உள்ள பந்த் போராட்டத்தை முறியடிக்க வேண்டும், அரசுக்கு அதிமுக வலியுறுத்தல். 17 பெண்கள் உட்பட 59 பேருக்கு புதுச்சேரி தீயணைப்பு துறையில் பணியாணை. புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் உரிய காலத்தில் வழக்குகள் முடிவடைவதில்லை, புதுச்சேரி மாநிலத்தின் அனைத்து தொழிற்சங்கங்கள் குற்றச்சாட்டு.